ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போதான் பிரைட் ஆரம்பிக்கிறான். இப்போ ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ட்ரைனிங் ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணி அதன் மூலம் பார்த்தீங்கன்னா ஒர்க் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. அதில் ஒரு முக்கியமான ஒர்க் தான் டேட்டா என்ட்ரி. ஸோ அதை எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அப்போ தான் இந்த மாதிரி ஒர்க் ரிலேட்டடாக வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவாக இருக்கும். ஸோ அந்த வீடியோக்குள்ளே போகலாம். என்னையா ஓவரா பேசுறானே தவிர பாம்ப வெளியே விட மாட்டேங்கிறானே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டேட்டா என்ட்ரினா என்னவா இருக்கும் எனக்கு என்ன தெரியும். நம்ம டெய்லி லைஃப்பில் அமேசான், ஃப்ளிப்கார்ட் யூஸ் பண்ணி கண்டிப்பாக ஏதோ ஒரு பொருள் ஆர்டர் போட்டிருப்போம். அப்போ அந்த பார்சல் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு லேபிள் பிரிண்ட் அவுட் இருக்கும். ஸோ அந்த பிரிண்டிங்கில் பார்த்தீங்கன்னா பில்லிங் அட்ரஸ், டெலிவரி அட்ரஸ், அந்த ப்ராடக்டோட டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். ஸோ இந்த ஒர்க் தான் டேட்டா என்ட்ரி. அதுக்கு முன்னாடி அந்த டேட்டா என்ட்ரி ஜாப்க்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் 8th, 10th, 12th பாஸ் பண்ணியிருந்தால் போதுமானது. அந்த எந்த டிகிரி முடிச்சிருந்தாலும் ஓகே, ப்ராப்ளம் இல்லை, யார் வேணால் அப்ளை பண்ணிக்கலாம். அந்த நெக்ஸ்ட் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 18லேருந்து 57 வரைக்கும் அலோவ் பண்ணுறாங்க. ஸோ அது வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அந்த தேவையான டாக்குமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு, பேன் கார்டு, பேங்க் அக்கௌண்ட், ஃபோட்டோ, அண்ட் தென் அட்ரஸ் ப்ரூஃப். ஸோ இதுதான் தேவையான டாக்குமெண்ட்ஸ். அந்த டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இருந்தால் போதும். ஸோ அதை வச்சு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் தென் ட்ரைனிங் அதில் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? வாங்க எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு ஃப்ளிப்கார்ட் அகாடமி போர்ட்டல் அப்படின்னு டைப் பண்ணி உள்ளே வந்துடுங்க. உள்ளே வந்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு அப்படியே கீழே வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ஜாப்ஸ் இருக்குது. நீங்கள் இதில் வேணால் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அப்ளை பண்ண போகிறது டேட்டா என்ட்ரி. ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா இந்த ஒர்க்கோட டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒன்ஸ் ரீட் பண்ணிட்டு கீழே வந்துடுங்க. கீழே பார்த்தீங்கன்னா பேசிக் டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க. ஸோ உங்களோட நேம் என்னன்னு என்ட்ரு பண்ணிடுங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு அந்த கீழே பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க. ஸோ மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணிட்டு கெட்டு ஓடிபி கொடுத்துட்டிங்கன்னா ஓடிபி உங்கள் மொபைல் நம்பருக்கு வந்துடும். ஸோ அதை என்ட்ரு பண்ணி வெரிஃபை பண்ணுவீங்க. அந்த வெரிஃபை பண்ணிவிட்டு இப்படி கீழே வந்தீங்கன்னா மெயில் கேட்டிருப்பாங்க. ஸோ உங்கள் மெயிலை என்ட்ரு பண்ணிடுங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு அந்த மெயிலோட பாஸ்வேர்டையும் என்ட்ரு பண்ணிடுங்க. அந்த கீழே வந்தீங்கன்னா சென்ட்ரு கேட்டிருப்பாங்க. ஸோ எதுவோ செலக்ட் பண்ணிங்க. அந்த டேட்டா பர்த் கேட்டிருக்காங்க. ஸோ டேட்டா பர்த்தை என்ட்ரு பண்ணிடுங்க. என்ட்ரு பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் இருக்குது. ஸோ அதில் செலக்ட் ஜோன். ஸோ நீங்கள் இந்தியாவோட எந்த சைடு இருக்கீங்க, ஈஸ்ட், வெஸ்ட், சவுத், நார்த் இருக்குது. ஸோ நான் சவுத் சைடு இருக்கேன். ஸோ அதனால் நான் சவுத் செலக்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் ஸ்டேட்டு கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்த ஸ்டேட்டோ அந்த ஸ்டேட்டை செலக்ட் பண்ணிடுங்க. ஸோ நான் தமிழ்நாடு. ஸோ நான் தமிழ்நாடை செலக்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக் கேட்டிருக்காங்க. எந்த டிஸ்ட்ரிக்கோ அந்த டிஸ்ட்ரிக் கொடுத்துருங்க. ஸோ நான் என்னோட டிஸ்ட்ரிக் செலக்ட் பண்ணிட்டேன். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா தாலுக்கா கேட்டிருக்காங்க. எந்த தாலுக்கா, எந்த ஊர் நேமாக போட்டுருங்க. அண்ட் தென் சிட்டி கேட்டிருக்காங்க, எந்த வில்லேஜ் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ என்ட்ரு பண்ணிவிட்டு அந்த கரண்ட் அட்ரஸ் எங்கே இருக்கீங்களோ அதை என்ட்ரு பண்ணி சப்மிட் பண்ணிடுங்க. கீழே பார்த்தீங்கன்னா குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. அதில் ஐஏஎஸ் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருக்குது. ஸோ நீங்கள் ஏதோ அதை செலக்ட் பண்ணிக்கிங்க. அந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஹையர் எஜுகேஷன் காம்படிஷன் டேஸ் கேட்டிருக்காங்க. நீங்கள் அதில் என்னவோ அதை செலக்ட் பண்ணிக்கிங்க. அந்த நேம் ஆஃப் யுவர் இன்ஸ்டிடியூட், உங்களுடைய காலேஜா இல்லை இன்ஸ்டிடியூட்டா இல்லை ஸ்கூலா, அதை என்ட்ரு பண்ணிடுங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே வந்தீங்கன்னா அதர் இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா கரண்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட்டஸ் கேட்டிருக்காங்க. எஸ்னா எஸ் கொடுத்துருங்க, நோனா நோ கொடுத்துருங்க. அந்த எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட்டஸ் கேட்டிருக்காங்க. அதில் என்னவோ அதை சூஸ் பண்ணிக்கிங்க. ஹேவ் யூ எவர் ஒர்க் வித் ஃப்ளிப்கார்ட், இதுக்கு முன்னாடி ஃப்ளிப்கார்ட்டில் ஒர்க் பண்ணிக்கலாம்னு கேட்டிருக்காங்க. எஸ்னா எஸ் கொடுத்துருங்க, நோனா நோ கொடுத்துருக்கேன். ஹேவ் யூ டன் எனி இன்டர்ன்ஷிப் இன் ஃப்ளிப்கார்ட்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி ஃப்ளிப்கார்ட்டில் தான் இன்டர்ன்ஷிப் முடிச்சிருக்கீங்களான்னு கேட்குறாங்க. எஸ்னா எஸ் கொடுத்துருங்க, நோனா நோ கொடுத்துருங்க. யூ ஹேவ் நாலேஜ் ஆஃப் கம்ப்யூட்டர் அண்ட் எக்ஸல் கேட்டிருக்காங்க. நாலேஜ் இருக்கான்னு கேட்டிருக்காங்க எக்ஸலை பற்றி, கம்ப்யூட்டரை பற்றி. பீனர்னா பீனர் கொடுத்துருங்க. அதில் உங்களுக்கு எது சூஸ் பண்ணணும் அதை சூஸ் பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டூ யூ ஹேவ் சர்டிஃபிகேட் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கோர்ஸ் கேட்டிருக்காங்க. எஸ்னா எஸ் கொடுத்துருங்க, நோனா நோ கொடுத்துருங்க. ஆர் யூ அவைலபிள் ஃபார் ஆஃப்லைன் இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் கேட்டிருக்காங்க. நீங்கள் இன்டர்ன்ஷிப்பை ஆன்லைனில் பண்ணாமல் டைரெக்டாக போய் பண்ணுங்களாமா கேட்குறாங்க. எஸ்னா எஸ் கொடுத்துருங்க, நோனா கொடுத்துருங்க. செலக்ட் ஓஜூடி லொக்கேஷன், இதில் எதுவோ சூஸ் பண்ணிங்க. தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் கோயம்புத்தூர், சென்னை தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் 2 எதுவோ அதை சூஸ் பண்ணிங்க. அப்படியே கீழே வாங்க. கீழே வந்தீங்கன்னா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் கொடுத்துருப்பாங்க. அதை கரெக்டாக ரீட் பண்ணி டிக் பண்ணிங்க. டிக் பண்ணிட்டு சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒன்ஸ் மேலே டீட்டெயில்ஸ்லாம் கரெக்டாக செக் பண்ணிட்டு சப்மிட் பண்ணிங்கன்னா நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிடும்.
கம்ப்ளீட் பண்ணிட்டு அப்படியே மேலே வந்தீங்கன்னா லாகின் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு உங்களுடைய மொபைல் நம்பர் இங்கே என்ட்ரு பண்ணிடுங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு அந்த பாஸ்வேர்டு உங்கள் ஜிமெயிலோட பாஸ்வேர்டை இங்கே என்ட்ரு பண்ணிடுங்க. என்ட்ரி பண்ணிட்டு அந்த கெட் ஓடிபி கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் அந்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். ஸோ அதை இங்கே என்ட்ரு பண்ணி லாகின் கொடுத்துருங்க. சரி, ஓகே, இதுதான் நமக்கான ப்ரொஃபைல். இப்போ இங்கே என்ன ஒன்று பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் டெஸ்ட்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணி உள்ள வந்துட்டிங்கன்னா ஒரு 10 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதுக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணாலே போதும். கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா தெரிலனா ChatGPT யூஸ் பண்ணி அதில் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நான் அப்படி 10 கொஸ்டினில் ஆன்சர் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா 10 கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிட்டேன். மொத்தமாக கரெக்டாக 9 கொஸ்டின் ஆன்சர் பண்ணியிருக்கேன். இதில் 6 கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணாலே போதுமானது. ஓகே ப்ரோ, அப்ளை பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் உங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணப்போ வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்ன பண்ணணும் வாட்ஸ்அப்பில் அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி ஒர்க்கில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காம ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க. அந்த ஒர்க் தேடி இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அந்த நம்ம பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கங்க. தேங்க்யூ.